ஹலோ கைஸ், வெல்கம் டு மை நியூ சேனல். இதுதான் என்னோட பஸ்ஸு ஜெய் குரு. இப்போ இருட்டாக இருக்கிறதா காட்ட முடியல, வெளிச்சமாக இருக்கும்போது காட்டுறேன், மன்னிச்சிருங்க. ஓகே, இதுதான் என்னோட புது சேனல். ஒரு 10K சப்ஸ்கிரைபர், வெறும் 10K சப்ஸ்கிரைபர் கிடச்சா நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொன்னீங்க அது பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரெண்டில் போகிறேன். ஓகே கைஸ், இப்போ எத்தனை பேர் இந்த கேம் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் இந்த கேமு 4 வருஷமாக ஓட்டுறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்து இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன். 4 வருஷமாக விளையாடுறேன் கைஸ். இந்த இந்த கேமில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய வண்டியில் மட்டும்தான் பிரேக் பிடிக்காதா இல்லை எல்லா வண்டியிலும் பிரேக் பிடிக்காதா தெரியல கைஸ். சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த கேமில் இருக்கிற ஒரு கேரக்டருக்கும் கண்ணே தெரியாது கைஸ். பாருங்க, நான் எவ்வளவோ அடித்தேன், ஆனால் அது பையன் வழி விடல. அதனால நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிவிட்டு போயிடலாம் கைஸ். இப்போ தள்ளி விட்டோம், அதான் கீழே வந்து மண்டை உடஞ்சி செத்து போயிட்டாங்க கைஸ். கேட்டால் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள், அவங்க தான் என்னோடய ப்ரூஃப்னு சொல்லிடுறாங்க கைஸ். நான் உங்கள் மேலே ஃபுல் ட்ரஸ்டட், நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும் கைஸ். ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சா போதா கைஸ். உங்களோட சொந்தக்கார பந்தக்கார எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள் கைஸ். அப்புறமேட்டு இந்த கேம் விளையாடும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் அவங்க, அது என்னன்னா, விளாட்ற இடத்துல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால சவுண்டு உங்களுக்கு தர முடியல. அப்புறமேட்டு இங்கே நெட்டும் அவ்வளோவா கிடைக்கல கைஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஒரு 10,000 லைக் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தந்தால் போதும் கைஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போச்சு சார். நான் சொன்னது கரெக்டாக கைஸ். கண்டு தெரில, நான் 6 அடித்தேன், லைட்டும் அடித்தேன் கைஸ். அவன் நிற்க வேண்டியது தானே. இப்போ போய் என் வண்டி தான் ரொம்ப போய் சொருகிடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் போய் சொருகி எங்கேயோ போய் விழுந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம போய் முன்னாடி போகலாம். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா, இப்போ நம்ம போட்டுக்கு போகணும். போட்டுக்கு போயிட்டு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு 2 லட்ச ரூபா நம்ம கையில் வாங்கணும் கைஸ். 2 லட்ச ரூபா வாங்கிட்டு நம்ம இப்போ இருக்கிற பஸ் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் கைஸ். அதுக்கு தான் இப்போ போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் 10,000 சப்ஸ்கிரைபர் கன்ஃபார்ம். பார்த்தீங்களா கைஸ், இது சாமிக்கே தெரிஞ்சிச்சு நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோன்ட்டு கைஸ். ஓகே, இப்போ டோல் இருக்குது. இந்த கேமில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா கைஸ், மேப் செக் பண்ணும் கைஸ். பாருங்கள், சுற்றி போகணுன்னு காட்டுது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போன ஒன்று தான், சுற்றி போன ஒன்று தான். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் கைஸ். இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த பக்கம் கைஸ், சாரி. ஆனால் அந்த பக்கம் போக முடியாது கைஸ், அதனால் இந்த பக்கம் போகலாம். இப்போது விளம்பரமா நம்ம காசு கட்டி வச்சு கைஸ். இப்போ அங்கே லெஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க கைஸ். நான் எப்பயுமே பார்க்குறேன், யாரும் இருக்க மாட்டாங்க கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போது நம்ம ரைட் எடுக்கணும். இப்போது விழுந்தால் அவள் தான் இந்த பஸ்ஸு பாருங்கள். போய் ஆக்சிடெண்ட்டு நான் சொன்னேன்ல கைஸ், பிரேக் பிடிக்காது. போய் எங்கேயோ போய் விழுந்து செத்து போயிடுது கைஸ். ரிப்பேர் பண்ணுறதுக்கே என்னோடய பாதி நெட்டெல்லாம் போயிடுது கைஸ். அதுக்கு தான் நெட் வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த போட்டுக்குள்ளே போக வேண்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கைஸ். இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட் எடுத்துகிட்டு இப்படி போனால் அந்த புது மேப் போகும் கைஸ். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பார்ட் 2.